Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபேண்டசி சீக்வன்ஸ் ப்ளஸ் ஹாரர் ஓகே. ஸோ ஹாரர் மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா அதுவும் இந்த வில்லேஜில் நடக்கிற ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2023 இந்தியாவில் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு லாங்குவேஜில் வந்த மூவி. பட் நிறைய லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மூவி நேம் பார்த்தீங்கன்னா விருப்பாக்ஷா. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயுமே இந்த மூவி அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். ஸோ மூவியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி ஒரு வில்லேஜ் இருக்குது. நம்ம ஹீரோ அண்ட் அவரோட ஃபேமிலி அந்த வில்லேஜுக்கு வராங்க ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ரொம்ப மர்மமான முறையில் அவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோட ஓகே சரி ஓகே. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது ஓகேவா. இது கிட்டத்தட்ட ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் மேஜிக்லாம் தெரியக்கூடிய ஒரு பர்சன் அண்ட் அவரோட ஃபேமிலி அந்த வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. அந்த பிளாக் மேஜிக்லாம் தெரியக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இட் வாஸ் அ குட் பர்சன். அவன் பார்த்தீங்கன்னா அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி சில பவர்ஃபுல்லான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய நிறைய பீப்புள்ஸை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்களை அவன் வீட்டில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான். இதை அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய சிலர் பார்த்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனால தான் நம்ம வில்லேஜில் நிறைய கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே சேர்ந்து ஒரே டைமில் அந்த இடத்துக்கு வந்து அவனோட ஃபேமிலி எல்லாருமே பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு மரத்தில் கட்டி வச்சு ஃபயர் பண்ணுறாங்க. இப்போ அந்த வீட்டில் 2 சின்ன பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அப்போவே ஓடிடுவான் அந்த இடத்த விட்டு. இன்னொரு குட்டி பொண்ணு இருப்பா. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக யாருக்குமே தெரியாமல் அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சின்ன வயசுலேருந்தே அவனோட குழந்தைய வளர்த்துட்ருக்கான். இப்போ அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க. நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி பண்ண அந்த வில்லேஜை யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலியோட வச்சுருக்கக்கூடிய அந்த பிளாக் மேஜிக் புக்ஸ் அது எல்லாமே படித்து நிறைய பவர்ஸ் அண்ட் இதெல்லாமே கற்றுக்கிட்டு அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்க ஒரு பவர்ஃபுல்லான கேர்ஸை யூஸ் பண்ணி. ஸோ அதான் மெயின் ரீசன் இந்த மூவியில் வரக்கூடிய எல்லா சீக்வன்ஸுக்குமே. கிளைமேக்ஸில் ஒரு செகண்ட் பார்ட்டுக்கான லீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டில் இட்ஸ் நாட் ரிலீஸ்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோலையுமே ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்குறோம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஹீரோ அண்ட் அவரோட மதர் எல்லாமே அவங்களோட வில்லேஜுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில டேஸில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதனால் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து நிறைய ஃபன்னான சீக்வன்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு சூப்பரான லவ் ஓடிட்டுருக்கும். ஸோ நிறைய இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சனை பார்க்க போவாங்க. அந்த பர்சன் யார் அப்படின்னா இன்னொரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தன். ஸோ அவன் பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டை லவ் பண்ணுவான். அவங்களோட லவ்வுக்கு நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கும். என்னென்னா அந்த இன்னொரு பர்சனை பார்க்குறாங்கல்ல, அவன் தான் ஹீரோயினோட பிரதர். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் தான் அவங்களோட ஃபேமிலியில் மிச்சம் இருக்கிறது. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய சில மக்களே ஹீரோயின் அண்ட் அந்த பர்சனோட ஃபேமிலியை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அதே வில்லேஜில் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இதை தெரிஞ்சு அவருமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவரோட ஃபேமிலி ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருந்த அதே வீடுகள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த லேடி பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. எஸ்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் முடிஞ்சிருச்சு ரொம்ப மோசமாக. இப்போ நம்ம இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஸோ இதில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காரு.
இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைம் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ தூரத்தில் ஒரு பர்சன் நம்ம பார்ப்பார். பக்கத்தில் இப்போ அந்த பர்சனோட கண்ணை பார்த்ததுமே இவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவார். அந்த பர்சன் பார்த்திங்கன்னா அவனோட லைஃப்பை முடியும் அங்கேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா திருப்பி அந்த இடத்த விட்டு இந்த கேரக்டர் நடந்து போயிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டரோட கண்ணை பார்க்கும்போது இந்த கேரக்டரோட லைஃப் முடிஞ்சிடும், அந்த கேரக்டருக்கு அது ஷிஃப்ட் ஆகிரும். இந்த மாதிரி ஐஸ் யூஸ் பண்ணி ஒரு ஐஸ்லேருந்து ஒரு கேர்ஸ் மாதிரி யாரோட கண்களை கடைசியாக பார்க்குறாங்களோ அவங்களும் அதில் இன்வால்வ் ஆகிடுவாங்க, அவங்க லைஃப்பும் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு கேர்ஸ். இதை பண்ணது நம்ம ஹீரோயின் அப்படிங்கிற இந்த கேரக்டர் ப்ளஸ் அவனோட பிரதர் கேரக்டர். அவனோட பிரதர் பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த கேர்ஸை அவங்களோட வில்லேஜுக்குள்ளே வச்சுருப்பான். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸாக மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய மூவிஸ் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கே டவுட்டாக இருக்குது எந்த மூவியை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட் மூவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி மூவியை பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ணுறேன். ஓகே ஸோ ஓகே காய்ஸ், ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2023 இந்தியாவில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் வைப் இருக்கிற ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த மூவியோட கான்செப்ட் இதில் ஹாரர் சீக்வன்ஸ் இருக்கும், அப்புறம் ஃபேண்டசி சீக்வன்ஸ் இருக்கும், ஆக்ஷன், ட்ராமா, சாங்ஸ், லவ், ரிவெஞ்ச் இதெல்லாமே பேஸ் பண்ண ஒரு மூவி. ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வில்லேஜ் இருக்குது, ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சர்க்கிள்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக மற்ற அவுட் சைட்லேருந்து வரவங்கள அவங்க வில்லேஜுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அதிகமாக நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் அவரோட ஃபேமிலி சிட்டியில் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஹீரோவோட மம்மி பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஒரு ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்காங்க. அது அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ். அதை பார்த்ததுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஊர் ஞாபகம் எல்லாமே வருது. அப்போ நம்ம ஹீரோ கிட்டே சொல்கிறாங்க, எனக்கு என்னோடய ஊர் ஞாபகம்லாம் வருது, அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது, நம்ம போகலாமா அப்படின்னு. அவருமே அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அவரோட ஃபேமிலி 2 பேருமே அந்த வில்லேஜுக்கு வராங்க. ஆல்ரெடி அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்ததுமே அந்த வில்லேஜில் இருக்கிற சில மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அந்த வில்லேஜை விட்டு வெளியே போகும்போது அங்கே அவங்களுக்கு இருந்த அவங்களோட வீடுகள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய சில மக்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதனால் அவங்க திரும்பி வந்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்து.